ஒரு மனிதனின் வெற்றி என்பது அவர் ஏறிய உயரத்தை பொறுத்தது அல்ல, அவர் எவ்வளவு ஆழமான வேர்களை கொண்டிருக்கிறார் என்பதை பொறுத்தது. யாழ்ப்பாணத்தின் கலை செழுமை மிக்க புத்தூர் மண்ணில் அந்திரானை எனும் கிராமத்தில் ஒரு சாதனை பயணம் தொடங்கியது. தந்தை திருநாவுக்கரசு மற்றும் தாய் யோகமணியின் அரவணைப்பில் புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரியின் வாசல்களில் கல்வியை தேடி புறப்பட்ட அந்த சிறுவன் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் 10வது துணைவேந்தராக அரியணையில் அமர்கிறான். வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை என்பது சரியான நேரத்தில் அமையும் ஒரு வழிகாட்டு. மல்லாவி மத்திய கல்லூரியின் அதிபராக இருந்த இவரது பெரிய தந்தை மயில் வாகனம் ஊட்டிய தமிழ் உணர்வுதான் வேல்நம்பியை ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக மாற்றியது. 1985 அவர் உருவாக்கிய அமுத சுரபி கலாமன்றம் வெறும் கலைக்குழுவல்ல, அது ஒரு அறிவு பசிபோக்கும் அட்சய பாத்திரம். 1990ஆம் ஆண்டுகளில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றிய தலைவராக இருந்த நண்பர்களுடன் இணைந்து வணிகத்துறையில் கால் பதித்த போதே அவர் ஒரு வரலாற்று சாதனை நாயகனாக அடையாளம் காணப்பட்டார். எந்த ஒரு பிள்ளையின் உயர்வையும் கண்டு முதலில் மகிழ்வது பெற்றோர்கள்தான். தனது மகன் ஒரு சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருந்தவர் அவரது தந்தை. ஆனால் காலம் ஒரு கணத்தில் கொடூரமானதாக மாறிப்போனது. பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் மல்லாவியிலிருந்து தனது முதலாவது நியமனத்தை பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த தருணம் தன் மகனின் வாழ்வு மலரப்போகிறது என்ற செய்தியை அறியாமலேயே அவரது தந்தை இவ்வுலகை விட்டு பிரிந்தார். ஊர் வந்து சேரும் வரை அந்த துயரச் செய்தி அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் தன் பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்றுதான் தவங்கிடப்பார்கள். இன்று வேல்நம்பி அவர்கள் தொட்டுள்ள இந்த இமாலய உயரத்தையும் அவர் சூடிக்கொண்ட மகுடத்தையும் காண அந்த தந்தை உயிருடன் இல்லையே என்பது ஒரு ஆறா வடுவாக இந்த சாதனை பயணத்தில் நிழலாடுகிறது. அந்த ஆத்மாவின் ஆசிகளே இன்று அவரை இந்த அரியணையிலேற்றி அழகு பார்க்கிறது. சாதாரணமாக ஒரு விரிவுரையாளர் பேராசிரியராக மாற 20 ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் தன் அசாத்திய உழைப்பால் வெறும் 11 ஆண்டுகளில் அந்த தகுதியை அடைந்தவர் வேல்நம்பி. வணிக மேலாண்மை பீடத்தின் முதலாக கலாநிதி பட்டம் பெற்றார். அந்த பீடத்தின் முதல் பேராசிரியரும் இவரே. வெறும் கற்பித்தலோடும் அவர் நின்றுவிடவில்லை. MBA கற்கனர்களை தொடக்கி வைத்தார். சர்வதேச மாநாடுகளை முன்னின்று நடத்தினார். 4 முறை பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழக வரலாற்றில் ஒரு சாதனையை படைத்தார். 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், 100க்கும் மேற்பட்ட சர்வதேச மாநாடுகள் என அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. பேராசிரியர் வேல்நம்பி இதுவரை 14 நூல்களை வெளியிட்டுள்ளார். இவற்றுள் பெரும்பாலானவை கணக்கீட்டுத்துறை சார்ந்தவை என்பதுடன் தமிழியல் சார்ந்த நூல்களும் இவற்றுள் அடங்குகின்றன. வேர்கள், திருக்குறளும் முகாமைத்துவமும், இலங்கையில் பல்கலைக்கழகங்களின் தோற்றம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பற்றிய விசேட பார்வை, கேஷ் மேனேஜ்மெண்ட் போன்ற இவரது நூல்கள் அனைத்தும் அவரின் ஆழமான அறிவிற்கும் பன்முகத்தன்மைக்கும் சான்றுகளாக விளங்குகின்றது. கல்வி சமூகத்திற்கு அவர் ஆற்றி வரும் பங்களிப்பு ஈடு இணையற்றது. அவரது முறையான வழிகாட்டலின் கீழ் இதுவரை 13 பேர் கலாநிதி பட்டத்தையும் 8 பேர் தத்துவமானி பட்டத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் மிக பலர் MBA, MA in பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MSc ஹெல்த் மேனேஜ்மெண்ட், MED முதலான முதுமானி பட்டங்களை இவரது நெறிப்படுத்தலில் பெற்று இன்று சமூகத்தின் பல்வேறு துறைகளில் உயரிய இடங்களில் உள்ளனர். துணைவேந்தர் தெரிவில் பலமுறை முட்டி மோதினார். முதல் 3 இடங்களுக்குள் வந்தும் இறுதி இலக்கு நழுவியது. ஆனால் வேல்நம்பி சோர்வடையவில்லை. சோர்விலான் செய்கை செய்யின் எனும் வள்ளுவன் வாக்கு கிணங்க தன் இலக்கை நோக்கி நகர்ந்தார். அவரது கடும் உழைப்பும் தளராத மன வலிமையுமே இன்று அவரை இந்த உயரிய இடத்தில் அமர வைத்துள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு அப்பால் ஒரு சிறந்த தமிழ் பற்றாளராக யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக நின்று தமிழுக்கு தொண்டு செய்தவர். தனது வெற்றிகளுக்கு பின்னால் உறுதுணையாக நின்ற மனைவி சைதா மற்றும் பிள்ளைகளுடன் ஒரு முழுமையான மனிதனாக திகழ்கின்றார். வணிகத்துறைக்கும் தமிழுக்கும் பலமாக விளங்கும் அவர் தனது ஆளுமையால் இன்று உலகளாவிய ரீதியில் ஒரு சிறந்த ஆய்வாளராகவும் பரீட்சகராகவும் மதிக்கப்படுகின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 10வது துணைவேந்தராக பொறுப்பேற்கும் இவரின் தலைமையின் கீழ் இப்பல்கலைக்கழகம் சர்வதேச தரவரிசையில் புதிய உச்சங்களை தொடும் என்பது திண்ணம். கல்வி சமூகம் ஒரு வழிகாட்டியை பெற்றுள்ளது. தமிழ் உலகம் ஒரு பேராளுமையை கொண்டாடுகிறது. இது ஒரு தனிநபரின் பதவியேற்பு அல்ல. யாழ்ப்பாண மண்ணின் கல்வி பாரம்பரியத்திற்கு சூட்டப்பட்ட மகுடம் ஒரு புதிய விடியல். வெறும் நிர்வாக மாற்றமாக அல்லாமல் அறிவார்ந்த ஆளுமையின் அடையாளமாக பேராசிரியரின் வருகை அமைகின்றது. கல்வி பணி சிறக்கட்டும், கலைக்கோயில் உயரட்டும், வரலாறு இவரை என்றும் நினைவு கூறட்டும்.